Hey guys, welcome to Signature Tamil. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் PYQs 2024 PYQs நான் ஃபுல்லா கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நான் சொல்ல போறேன். இப்போ பாத்தீங்கன்னா 100% ஒன் கொஸ்டின் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், ரேர் கேசஸ்ல 2 கொஸ்டின்ஸ் கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளோ இம்பார்ட்டன்டான சாப்டர் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ். அதை வந்துட்டு எப்படி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நம்ம அந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு என்னென்ன மாதிரி படிக்கணும் இந்த வீடியோ சொல்ல போறேன். 70 to 80% ஆஃப் PYQs மட்டும்தான் வருஷம் ஜெய்மெயில கேட்டே இருப்பாங்க. ஸோ அதான் இப்போ முதல்ல இந்த 4 கொடுத்துட்டு எல்லாத்தோட பேசிக்கான ஹைபிரிடைசேஷன் மட்டும் கேட்டிருக்காங்க. இதுக்கு மேல சிம்பிளா லைக் வெயிட்டேஜ் சாப்டர், ஸோ சிம்பிளா தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. பாருங்க, 4 கொடுத்துட்டு 4ஓட ஹைபிரிடைசேஷன் மட்டும் கேட்கறாங்க. ஸோ இப்போ முதல்ல ஃபர்ஸ்ட்டுக்கு போடுவோம், அதுக்கப்புறம் 4க்கு மேலே புரிஞ்சிடும். ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட்டு போட்டதுக்கு அப்புறமா பாருங்க, முதல்ல காம்பவுண்ட் வருங்க K2 NiCN4 பிராக்கெட் போட்டாங்க. ஸோ இப்போ எப்பயுமே நம்ம வந்துட்டு சென்ட்ரல் ஆட்டமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ எண்ணெயோட ஆக்சிஜன் நமக்கு தெரியவே தெரியாது, அதுதான் சென்ட்ரல் ஆட்டம். ஸோ நம்ம இது எக்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா CN வந்துட்டு எப்பவுமே -1, K வந்துட்டு எப்பவுமே +1, பொட்டாசியம் +1, சைனைடு வந்து எப்பவுமே -1. ஸோ கரெக்டா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஆட்டம்ஸ் இருக்கு. ஸோ +2 × +2 + X -4, ஏன்னா 4 சைனைடு ஆட்டம்ஸ் இருக்கு, ஈக்குவல் டு 0. ஏன்னா ஓவரால் ஆக்சிஜன் ஸ்டேட் வந்துட்டு 0 அந்த காம்பவுண்டோட, கரெக்டா. ஸோ இப்போ எக்ஸல் என்ன, எக்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு +2. ஸோ புரியுதா. முதல்லமா இந்த மாதிரி பேசிக்கான இந்த இப்போ இந்த கொஸ்டின் கொடுத்துருக்க பாருங்க, மேக்னெட்டிக் மொமெண்ட். ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட், அதுக்கப்புறமா இந்த ஹைபிரிடைசேஷன், இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபரன்ஸை கண்டுபிடிக்கிற டைப்ஸ் ஃபுல்லாமே முதல் ஸ்டெப்பு ஆக்சிஜன் ஸ்டேட் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி தான் ஆக்சிஜன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ முதல்ல நம்ம வந்து எண்ணெயோட ஆட்டம், எண்ணெய் வந்து +2 ஆக்சிஜன் ஸ்டேட்டா இருக்கு. ஸோ இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும்ல, எண்ணெய் 28 அதோட ஆட்டாமிக் நம்பர். ஸோ 4s2 3d8. இங்க +2ல இருக்கிறதுனால 2 எலக்ட்ரான்ஸ் எடுத்துடணும், கரெக்டா. ஸோ இங்க 2 எலக்ட்ரான்ஸ் போயிடும். அதுக்கப்புறமா மீதி இருக்கிறது D8, கரெக்டா. இங்க D8 இருக்கா, இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ அப்புறம் D8. இப்போ சைனைடு அது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லைகண்டா வீக் ஃபீல்ட் லைகண்ட், அது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லைகண்ட். ஸோ பேரப் ஆயிக்கும், கரெக்டா. ஸோ பேரப் ஆகணும் போது முதல்ல டிக்கு நம்ம இப்படி எழுதுவோமா, இந்த 5 பாக்ஸ் நம்ம முதல்ல போடுவோம். 1 2 3 4, அதுக்கப்புறமா 8 ஆட்டம் இருக்கணும். 5 6 7 8. இங்க எலக்ட்ரான்ஸ் இருக்குல்ல, ஸ்ட்ராங் ஃபீல்ட் லைகண்ட்னா அது பேரப் ஆயிக்கும். ஸோ இப்படி வந்துட்டு இங்க வந்துடும், இதை நம்ம அடிச்சிருவோம். ஸோ இது வந்துட்டு இதுதான் அதோட ரிப்ரசன்டேஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்க ஒரு வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்கு, இங்க ஒரு வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்கும், இங்க 3 இருக்கும். இது வந்துட்டு S ஆர்பிட்டால், இது வந்துட்டு P ஆர்பிட்டால். ஸோ ஹைபிரிடைசேஷன் என்ன, இது வந்துட்டு 4ல இருக்கு. 4னா என்ன, டெட்ராஹைட்ரல் இல்லைன்னா ஸ்கொயர் பிளானர், கரெக்டா. ஸோ இப்போ பார்க்கும்போது நீங்க DsP2 ஹைபிரிடைசேஷன் DsP2 சிம்பிளா இது ஸ்கொயர் பிளானர், புரியுதா. டைரக்ட் ஹைபிரிடைசேஷன் போட்டோம், DsP2னா ஸ்கொயர் பிளானர், SP3னா டெட்ராஹைட்ரல். இந்த சிம்பிளா கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இப்போ வந்துட்டு பாருங்க, இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். இப்போ வந்துட்டு லைக் இதுவும் வந்துட்டு 4 தான் இருக்கு. ஸோ டெட்ராஹைட்ரல் RS ஸ்கொயர் பிளானர், DsP2 RS SP3, கரெக்டா. இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஆக்டாஹைட்ரல் கேஸுக்கு வரும். ஆக்டாஹைட்ரல் கேஸ்க்கு அப்படி பார்க்கும்போது நான் இங்கே எழுதுறேன். இப்போ Na3COF6, இது முதல்ல இது வந்துட்டு ஓரோ கான்ஃபிடன்ஸ் 0. முதல்ல எப்பவுமே சென்ட்ரல் ஆட்டமோட ஆக்சிஜன் ஸ்டேட் நம்ம கண்டுபிடிக்கணும். இது முதல்ல இது X, இது -6, இது +3. X is equals to +3. Cobalt 27 ஆல்ரெடி நம்பர். ஸோ 4s2 3d7, 3 ஆட்டம் போயிடும். அப்போ 3d D6 இருக்கும். ஸோ D6 இருக்கும் போது நம்ம எழுதுவோமா, ஃப்ளோர்ன்றது வீக் ஃபீல்ட் லைகண்ட், ஸோ பேரப் நடக்காது. 1 2 3 4 5, இங்க 6, இது பேரப் நடக்காது. அதனால அடுத்து வர எலக்ட்ரான்ஸ் தான் இங்க S இருக்கும், இங்க P இருக்கும், அதுக்கப்புறம் இங்க D இருக்கும். ஓகே, அடுத்தடுத்து பெக்கிட்ட இருக்கும். ஸோ sp3d2 sp3d2 ஆக்டாஹைட்ரல். பாருங்க, சிம்பிளா தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து ஆக்டாஹைட்ரல் கேஸ்க்கு sp3d2 இல்லைன்னா D2sp3 ஆக்டாஹைட்ரல் மட்டும்தான், சிம்பிளா. ஸோ அதே மாதிரி நீங்க இதுக்கும் போட்டுடலாம், இதுக்கும் போட்டுடலாம். நான் ஜஸ்ட் 2 கேஸ் மட்டும் கொண்டு வந்திருக்கேன். ஸோ புரியுதா. இந்த மாதிரி லைக் சிம்பிளா ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறது, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்கிறது, பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் முதல்ல ஆக்சிஜன் ஸ்டேட் நம்ம கண்டுபிடிக்கணும். அதில் ஈஸியா போட்டோம், கரெக்டா. ஸோ இப்போ வந்துட்டு இந்த கொஸ்டின் வரும், மேக்னெட்டிக் மொமெண்ட் வரும். மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்துட்டு இங்க 2 கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் மொமெண்ட்ல ஃபார்முலா உங்களுக்கு எடுத்துக்கணும். ஃபார்முலா என்ன, N × N+2. என்னென்ன நம்பர் ஆஃப் unpaired electrons, correct. N is equals to unpaired electrons.
ஸோ இப்போ வந்துட்டு CrNH36 3 + ஓவரால் ஆக்சிஜன் ஸ்டேட் கொடுத்துறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம முதல்ல எப்பவுமே கண்டுபிடிக்கிறது என்ன சொன்னா ஆக்சிஜன் ஸ்டேட் ஆஃப் தி சென்ட்ரல் ஆட்டம், கரெக்டா? ஸோ சிஆர் சென்ட்ரல் ஆட்டம் முதல்ல எக்ஸ் போட்டுடலாம். எக்ஸ் இது வந்து 0. So x plus 0 is equals to 3. So x is equals to plus 3. அப்ப Cr plus 3. Cr என்ன 4s1 3d5. Cr வந்து குரோமியம் 24. இதுதான் ஒரு எக்ஸெப்ஷன். நீங்க அந்த 3D சீரீஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கும். காப்பருக்கும் எக்ஸெப்ஷன் இருக்கும். 4s1 3d10. ஏன்னா அது வந்து ஹை ஸ்டெபிலிட்டி ஃபுல்ஃபில்ட் ஆர்பிட்டால்ஸ். இது வந்து ஆஃப் ஃபில்ட் ஆர்பிட்டால்ஸ் d5 d10. எப்பவுமே ஸ்டெபிலிட்டி பார்க்கணும். d10 is equals to d5 is equals to is greater than d10 greater than d5 greater than d3, கரெக்டா? ஸோ இந்த மாதிரி சொல்றதுல டி பிளாக் எஃப் பிளாக்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கிளியரா சம்பளம் டி பிளாக் எஃப் பிளாக் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல சிஆருக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ சிஆர் 3 பிளஸ் இங்கே 1 போயிடும், இங்கே 2 போயிடும். ஸோ d3 இருக்கும், கரெக்டா? 3d3 சிம்பிளா இதே மாதிரி இதுவும் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லைகண்ட் பேர் நடந்துடும். அதே மாதிரி நீங்க முதல்ல இதுக்கு கண்டுபிடிப்பீங்க. ஆக்சிஜன் ஸ்டேட் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பாக்ஸ் போடுவீங்க. பாக்ஸ் போட்டதுக்கு அப்புறமா நீங்க எலக்ட்ரான்ஸ் பேரப் பண்ணுவீங்க. இது வந்துட்டு பேரப் நடக்கும், ஏன்னா ஸ்ட்ராங் ஃபீல்ட் லைகண்ட். அதுக்கப்புறமா நடந்ததுக்கு அப்புறம் எது அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஃபார்முலா வச்சுட்டு டைரக்டா நம்ம வந்துட்டு ஈஸியா மேக்னெட் கண்டுபிடிச்சிடலாம். பாத்தீங்களா, சிம்பிளா தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ அதுவே இப்போ நீங்க வந்துட்டு இந்த கொஸ்டின் வாங்க, இதுவும் சேம் தான், எலக்ட்ரானோ கன்ஃபிகரேஷன் தான். T2G EG கொடுத்துருக்காங்க. இந்த நிறைய ஒரு 6 கொடுத்துருந்தாங்க. அதுல வந்துட்டு இந்த T2Gல எதுல இருக்க ஆட்டம் இந்த மாலிக்யூல்ஸ் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ்ல எல்லாம் ஈவன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இந்த T2G ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ எல்லாமே அவங்க வந்து ஆக்டாடர்ல தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆக்டாடர் அப்படி வரும்போது லோவர் எனர்ஜில T2G இருக்கும், மேல இருக்கிறது ஹையர் எனர்ஜி. ஸோ EG இது T2G. ஸோ சேமா முதல்ல இங்க 5 இருக்கும். 5 வந்துட்டு இதெல்லாம் கிளியரா என்சிஆர்டில கொடுத்துருப்பாங்க. டைரக்டா என்சிஆர் கிளியரா கொடுத்துருப்பாங்க. ஸோ புரியுதா? நான் சொல்றேன், முதல்ல ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் எடுத்துப்போம். நான் 2 காம்பவுண்ட் எக்ஸெப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன், கிளியரா கவனிங்க. ஸோ Fe இருக்கு, H2O 6 டைம்ஸ் இருக்கு. ஸோ H2 0 ஆக்சிஜன் ஸ்டேட். ஸோ X is equals to +2. அப்ப Fe +2 4s2 3d6 அட்டாமிக் நம்பர் 26. ஸோ இப்போ 2 போயிட்டுக்கு அப்புறம் d6 இருக்கும். ஸோ d6 அப்படி வரும்போது H2Oன்றது ஒரு வீக் ஃபீல்ட் லைகண்ட். ஸோ பேரப் நடக்காது. ஸோ எப்பவுமே இங்கதான் ஆரம்பிக்கணும். 1 2 3 4 5 6. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு T2Gல? 4 இருக்கு. அப்படின்னா இது வரும். அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஒரு 6 கொடுத்து நம்பர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட்ஸ் ஹேவிங் ஈவன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் T2G ஆர்பிட் அப்படி கொடுத்தாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இது கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரி நிறைய இருக்கு, நான் இதை சொல்றேன், இது கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ Cr H2O 6 இருக்கு. அப்போ Cr என்ன 4s1 3d5 குரோமியம், கரெக்டா? ஸோ இப்போ வந்துட்டு H2O 0. அப்போ X is equals to +2, கரெக்டா? இங்க 1 போயிடும், இங்க 1 3d4 இருக்கும். ஸோ 3d4 அப்படி பார்க்கும்போது H2Oன்றது என்ன? வீக் ஃபீல்ட் லைகண்ட். வீக் ஃபீல்ட் லைகண்ட்னா பேரப் நடக்காது. அப்போ 1 2 3 இங்க 4. அப்போ இதை எடுத்துருங்க. இது எடுத்துட்டு இங்க 3 இருக்கு, அது ஆட் நம்பர். ஸோ அப்போ இது வரவே வராது, இது வராது, இது வரும். அந்த மாதிரி ஈஸியா சிம்பிளா கண்டுபிடிச்ச பாத்தீங்களா? டைரக்டா தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இவ்வளவு சிம்பிளா கான்ஸ்டன்ட் காம்பவுண்ட்ஸ்ல எப்பவுமே இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்பாங்க. மேக்னெட்டிக் மொமெண்ட், அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஹைபிரிடைசேஷன், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அதுக்கப்புறம் T2G EG, அதுக்கப்புறமா CFSC, இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் கொண்டு வருவேன் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது வந்து இது ஒரு சூப்பரான டைப் ஆஃப் கொஸ்டின். ஆனால் சிம்பிள் தான், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா டைரக்டா போட்டுடலாம், டக்குன்னு போட்டுடலாம். ஸோ பாருங்க, COCl3.NH3 plus AgNO3 எக்ஸஸா ரியாக்ட் பண்ணும்போது 2 moles of AgCl கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. X வந்துட்டு ஆக்சிடேட்டிவ் ஸ்டேட் ஆஃப் கோபால்ட், N வந்துட்டு அந்த இது X plus N என்னது அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு 2 moles of AgCl ரியாக்ட் ஆனதுக்கு அப்புறம் கொடுக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? காம்ப்ளெக்ஸோட இப்போ வந்துட்டு காம்ப்ளெக்ஸோட பார்க்கும்போது நீங்க வந்துட்டு இந்த மாதிரி எழுதுறாங்க COCl thrice. இது காம்ப்ளெக்ஸ் கிடையாது, சொல்றேன். COCl thrice இங்க வேற வச்சுக்கோங்களேன். இப்ப ரியாக்ட் ஆகும் போது காம்ப்ளெக்ஸ்க்குள்ள இருக்கிறது அந்த அட்டாச் ஆயிருக்க பாண்ட் வந்துட்டு அது பிரேக் ஆகாம காம்ப்ளெக்ஸ்க்கு வெளியில இருக்கு பாருங்க, இது மட்டும் தான் ரியாக்ட் ஆகும். உள்ள இருக்கிறது ரியாக்டே ஆகாது. ஆனா என்ன கொடுத்துருக்காங்க, இது 2 ரியாக்ட் ஆனதுக்கு அப்புறமா 2 மோல் ஆஃப் AgCl ரியாக்ட் கொடுக்குது அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 Cl வெளியில இருக்குன்னு அர்த்தம். இங்க டோட்டலா 3 Cl இருக்கு, அதுல 2 Cl வெளியில இருக்கு, 1 Cl காம்ப்ளெக்ஸோட அட்டாச் இருக்கு. சிம்பிளா பேசிக்கா புரிஞ்சிச்சா? சரி பாருங்க, அப்ப நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். CO NH3
NH3 என்ன நமக்கு என்ன தெரியாது, ஏன்னா NH3. அதுக்கப்புறமா இங்க Cl இருக்கு, வெளியில Cl2 இருக்கு. சிம்பிளா இப்ப நம்ம வந்துட்டு இதான் காம்ப்ளெக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸ் வந்துட்டு ஆக்சிஜன் ஸ்டேட், n வந்துட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NH3. ஸோ கரெக்டா இப்போ வந்து நம்ம இது எக்ஸ்ன்னு வச்சுப்போம். நம்ம எக்ஸ் பிளஸ் என்ன தான் நமக்கு தேவை. ஸோ இப்போ வந்துட்டு இது -2, இது -1. ஸோ இப்போ எக்ஸ் பிளஸ் இங்க 0, இது வந்துட்டு 0, ஏன்னா என்னோட ஆக்சிஜன் ஸ்டேட்னா 0. -1 -2 is equals to 0. கரெக்டா? So x is equals to +3. அப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் CO என்ன? CO +3. கரெக்டா? சிம்பிளா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். CO நம்ம வந்துட்டு x கண்டுபிடிச்சிட்டோம். x is equals to +3. ஆக்சிஜன் ஸ்டேட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம n கண்டுபிடிக்கணும். n கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஆக்டாஹெட்ரலா டெட்ராஹெட்ரலா கண்டுபிடிக்கணும். கொஸ்டினை கிளியரா ஸ்டார்டிங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்க, கொண்டு வரல, கொஸ்டினை கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி அண்ட் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் அர்த்தம் இங்க டோட்டலா CO வந்துட்டு 6ஓட அட்டாச் இருக்கணும். ஸோ 6 எலக்ட்ரான்ஸ் CO தவிர்த்து இருக்கணும். டெட்ராஹெட்ரல் ஸ்கொயர் பண்ணா 4, ஆக்டாஹெட்ரல்னா 6, 6. ஸோ இப்போ இங்க 1 இருக்கு, அப்ப மீதி எத்தனை? 5 தானே. 6 is equals to x plus 1. ஸோ x is equals to 5. கரெக்டா? அப்ப NH3 வந்து எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கு, எத்தனை மாலிகுல்ஸ் NH3 இருக்கு? 5 இருக்கு. ஸோ இங்க 5, இங்க 3, அப்ப டோட்டலா 5 + 3 8. ஸோ சிம்பிளா டேரக்டா போட்டுருக்கோம். பெஸ்ட் லைக் இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் வருஷம் ஒரு கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. இப்ப நான் இப்ப இந்த கொஸ்டின் இப்ப சொல்லிட்டேன் எக்ஸாம் லைக் சிம்பிளா டேரக்டா தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொஞ்சம் லைக் நீங்க பார்த்துன்னு டஃப்னு நினைச்சிடக்கூடாது, டேரக்டா தான் கேட்டிருக்காங்க. நீ ஒண்ணு இந்த லைக் இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க ஆன்சர் உங்க கையில இருக்கு. டேட்டா நீங்க புரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க டேட்டா ஒரு அட் தி மேக்ஸிமம் 1 minute கூட இல்ல, தேவையே கிடையாது. 30 secondsல யூ கேன் ஏபிள் டு சால்வ் திஸ் சம். ஸோ அட் தி மேக்ஸிமம் 30 seconds தான். இப்போ நான் சொல்றேன் எந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் வருது, இன்னும் நீங்க படிக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இப்போ கிளியரா அதை முதல்ல கவனிங்க. இப்போ பிஓஎஸ் இப்படி டைப் நான் வந்து பிஓஎஸ் போட்டேன்ல, 4 கொஸ்டின் போட்டேன், இதே மாதிரி தான் ரிப்பீட்டடா கேட்டே இருக்காங்க. அதுக்காக தான் சொல்றேன் எந்த மாதிரி படிக்க நான் சொல்றேன், கிளியரா சொல்றேன். மெயினா வந்துட்டு T2G EG. ஸோ இது ரொம்ப முக்கியம். T2G EG இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்டாங்க. லைக் நம்பர் ஆஃப் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, ஈஸியில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இந்த மாதிரி சிம்பிளா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா ஸ்பின் மேக்னெட்டிக் மொமெண்ட் அந்த ஃபார்முலா, அந்த √n/n+2 இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட், இது இன்டைரக்டா எல்லாமே முக்கியம் தான். எப்படி சொல்றது, இது மாதிரி ஆக்சிஜன் இப்போ இதை கூட ஆக்சிஜன் கண்டுபிடிச்சா போட்ட ஹைபிரிடைசேஷன், நெக்ஸ்ட் ஹைபிரிடைசேஷன் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2-3 பேப்பர்ல லைக் டோட்டலா இப்போ வந்துட்டு லைக் 12 பேப்பர்ல உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. 20 கொஸ்டின்ஸ் 3 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஹைபிரிடைசேஷன் மட்டும் யோசிச்சு பாருங்க. ஸோ ஹைபிரிடைசேஷன் கேட்கறாங்க, ஆக்சிஜன் ஸ்டேட்டஸ், ஸ்பின் மேக்னெட், T2G EG. அதுக்கப்புறமா ஐசோமெரிசம், இது ரொம்ப முக்கியம். லைக் அதே மாதிரிதான் ஒரு ரெண்டு பேப்பர்ல கேட்டிருக்காங்க. 20 கொஸ்டின்ஸ்ல 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப ஐசோமெரிசம் ரொம்ப முக்கியம், ஹைபிரிடைசேஷன் ரொம்ப முக்கியம், ஆக்சிஜன் ஸ்டேட் ரொம்ப முக்கியம், ஸ்பின் மேக்னெட், T2G EG. அதுக்கப்புறமா இந்த CFSE ஃபார்முலா, அதுக்கப்புறமா இந்த CFSE கூட இந்த T2G EG கனெக்டட் தான் அந்த ஃபார்முலா கூட. இதெல்லாம் ரொம்ப முக்கியம், கிளியரா கேட்டிருக்காங்க. அது தவிர்த்து அப்படி பார்க்கும்போது பாராமேக்னெட்டிக், டயாமேக்னெட்டிக் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. லைக் லீஸ்ட் பாராமேக்னெட்டிக் என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போதான் நான் பார்த்தேன். கலர் கொடுக்குறது லைக் கலர் டிஃபரன்சியேஷன், லைக் இப்போ பாராமேக்னெட்டிக் லைக் அன்பேட் எலக்ட்ரான்ஸ் இருந்தாலே அது எக்ஸாக்ட் ஆயிட்டு கண்டிப்பா அது கலர் கொடுத்துரும். அதுதான் பேசிக்கான கலர். லைக் அந்த கான்செப்ட் இருக்கு NCERT-ல. கிளியரா நீங்க NCERT மட்டும் படிச்சுட்டு போங்கன்னு நான் சொல்றேன். இதை மட்டும் படிச்சுட்டு PAQ மட்டும் சால்வ் பண்ணிட்டு போங்க. 70-80% ஆஃப் தி சேம் PAQs வருஷம் கேட்டே இருக்காங்க. இதுதான் நான் வருஷம் பார்த்துட்டே இருக்கேன், அதுக்கு தான் சொல்றேன். ஸோ இதை மெயினா படிங்க. இது மெயினா டிக் பண்றது இல்லாம மெயினா. அதுக்கப்புறம் இதை சேர்த்து பாராமேக்னெட்டிக், டயாமேக்னெட்டிக் எல்லாமே இன்டர்ரிலேட்டட் தான். ஸோ இப்போ நீங்க பார்க்கும்போது பாராமேக்னெட்டிக் கிடைச்சிரும், இதுவும் பாராமேக்னெட்டிக் கிடைச்சிரும், எல்லாமே இன்டர்ரிலேட்டட். இது 3 இன்டர்ரிலேட்டட் தான். ஹைபிரிடைசேஷன் இன்டர்ரிலேட்டட் தான். ஐசோமெரிசம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். CFSE ஃபார்முலாஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ புரிஞ்சுதா? ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி IUPACல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. IUPAC நாமினேட்லஸ், அது இந்த கான்செப்ட் கம்பல்சரி நேமிங் கூட கிளியரா கொடுத்திருப்பாங்க NCERT-ல. அந்த ஒரு பேஜ் இருக்கும், அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் கிளியரா புரிஞ்சு படிச்சிட்டீங்க, ஒரு 2-3 எக்ஸாம்பிள் போட்டீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு சால்வ். சிம்பிளா தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, புரியுதா? ஸோ IUPAC ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 20 பேப்பர்ல லைக் 1 to 2 கொஸ்டின்ஸ் பாசிபிள்ஸ் நான் சொல்றேன், அதுக்காக தான்.
ஸோ புரியுதா? இதை மட்டும் படிச்சுக்கோங்க. இதை முன்னா திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா மாத்தி 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 கேட்கறாங்க. லைக் நான் ரெண்டு கொஸ்டின் சொல்றேன், இதுதான் ரெண்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ புரிஞ்சுதா? இன்னொன்னு இது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து நியூமெரிக்கல்ஸ் கேட்க மாட்டாங்க, நியூமெரிக்கல் டைப்பே அவங்க ஆப்ஷனா கேட்டுருவாங்க. இந்த மாதிரி லைக் அவமணி லைக் நியூமெரிக்கல் எப்படி சொல்றது, எத்தனை ஐசோமரிசம் பாசிபிள், எத்தனை ஜாமெட்ரிக் ஐசோமரிசம் பாசிபிள், லைக் இந்த மாதிரி நான் போன தேர்ட் கொஸ்டின் கூட போட்ட இந்த மாதிரி எவ்வளவு ஆட்டம்ஸ் இந்த மாதிரி T2Gல ஈவன் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நியூமெரிக்கல்ஸோட கேட்க வாய்ப்பு இருக்கு. நியூமெரிக்கல் பேஸா கேட்காம அவங்க ஆப்ஷன் வச்சு கேட்டு முடிச்சிருவாங்க. ஸோ இப்படி கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. கேட்டதே மாத்தி 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 டிஃப்ரெண்ட் கேட்குறாங்க. ஸோ புரிஞ்சுது. இன்னொன்னு, இது நீங்க போடும் போது இந்த ஆக்சிஜன் ஸ்டேட், ஸ்பின்மேண்டிங் மொமெண்ட், T2G, EG, ஹைபிரிடைசேஷன் எல்லாமே நீங்க போடும் போது உங்களுக்கு ரொம்ப ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஃபீல்ட் லைகண்ட், வீக் ஃபீல்ட் லைகண்ட், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லைகண்ட், எது வீக் ஃபீல்ட் லைகண்ட், எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் வேற இருக்கு, அது கிளியரா படிச்சுக்கோங்க. அதுக்கு நான் வந்துட்டு ரொம்ப நாள் முன்னாடி போட்டிருந்தேன் இந்த மாதிரி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுன்ட்டு. அது நீங்க ஷார்ட்ல இருக்கு, உங்களுக்கு எப்படி நான் வச்சு ஈஸியா கூட ஞாபகம் போய் வச்சுக்கோங்க. நான் அந்த வீடியோ கிளியரா போட்டிருக்கேன். உங்களுக்கு புரியல அதை போய் செக் பண்ணிக்கோங்க. யூ வில் பி ஏபிள் டு கெட் இட் சிம்பிளா. லைக் எலக்ட்ரோகெமிக்கல் எது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லைகண்ட், எது வீக் ஃபீல்ட் லைகண்ட், டைரக்டா அது தெரிஞ்சாலே நீங்க இருக்கிற எல்லா கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இப்ப என்எஸ்டினா ஸ்ட்ராங் ஃபீல்ட் லைகண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, எலக்ட்ரோகெமிக்கல் சீரிஸ் வச்சுதான். ஸோ புரியுதா? டேரக்டா தான் கொஸ்டின் எல்லாமே என்செட்டில் அவைலபிள். என்செட் மட்டும் அவைலபிள். இப்போ கூட இந்த சாப்டர் படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பா அட் தி மேக்ஸிமம் +8 வாங்கிட்டு ஈஸியா நம்ம போயிடலாம். டேரக்டா தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நான் இப்போ கூட போட்ட எல்லா கொஸ்டினும் 10 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் தான், அதுக்கு மேல கிடையவே கிடையாது. ஸோ இதே மாதிரி நான் சாப்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இது நெக்ஸ்ட் நிறைய பேர் என்கிட்ட மார்க் டெஸ்ட் எங்கன்னா போடுறேன் கேட்டே இருந்தீங்க. அதுக்காக தான் நான் வந்து ஒரு வீடியோ கூட பேஸா போட்டிருந்த மாதிரி குவிசர் பிளாட்ஃபார்ம்ல மார்க் டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது நார்மலாவே 6000 rupees தான். நான் வந்துட்டு நான் ஒரு கூப்பன் கொடுக்குறேன். அந்த கூப்பன் நீங்க போட்டீங்கனால 500 ரூபாய் அது ஆஃபர். இப்போ ஆஃபர்ல போயிட்டு இருக்கு. பெஸ்ட் மார்க் டெஸ்ட் சீரிஸ் நீங்க வந்துட்டு கடைசி மார்ச் 30th செகண்ட் செஷன் வரைக்கும் அந்த மார்க் டெஸ்ட் சீரிஸ்க்கு டோட்டலா 618 டோட்டல் மார்க் டெஸ்ட் இருக்கு, இன்க்ளூடிங் 2020 to 2024 பீரியட்ஸ். வருஷம் ரிசல்ட் அதிகமா கொடுத்துட்டே இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா 2700 ஸ்டூடெண்ட்ஸ் 99+%, 200+ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா 100% இன் ஈச், லைக் ஒரு ரெண்டு சப்ஜெக்ட்ல கூட. இப்ப நான் காட்டுற வீடியோ வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு அதுல நான் எல்லாமே மென்ஷன் பண்ணிருப்பேன். என்னோட டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் குரூப் அமைச்சிருந்தேன் லிங்க் இல்லாம. ஸோ என்ன வேணுமோ திருப்பி கேளுங்க. என் வாட்ஸ்அப் குரூப் நம்பர் கூட எல்லாமே இருக்கு. ஸோ எல்லாத்தையும் டவுட்ஸ் எந்த மாதிரி கேளுங்க. இப்போ அப்ளை பண்ணிக்கோங்க. யூ வில் பி ஏபிள் டு கெட் இட். கண்டிப்பா 99% கேரண்டி அந்த மார்க் டெஸ்ட் வாங்கிக்கலாம். ஸோ புரியுதா? ஸோ ஸ்டே டியூன்ட், ஆல் தி பெஸ்ட். பார்ப்போம்.